Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட் டோனர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை பாஸ்ட் ஒரு 2 months நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பர்சனல் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது கிளைகாலிக் ஆசிட் 7% எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர் pH 3.6. இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 240 ml. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு லாங்குவேஜஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அவ்வளோதான். ஓகே, ப்ராடக்ட் உள்ளே இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலரில் ஒரு லிக்யூட் மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 1275 ஃபார் 240 ml. ஓகே தான், பிகாஸ் இதோட ரிசல்ட் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்த்தா கொஞ்சம் அதிகம் தான். பட் பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரிசல்ட்க்கு அந்த காஸ்ட் வந்து ஓகே தான். ஸோ நான் இது பேக்கேஜிங்கில் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க வல்லான்னு, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. நான் பர்சனலாக இது யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மட்டும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 2 months அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த கேப் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து எப்படின்னா இப்படி இது பண்ணிவிட்டு இப்படி தனியாகவும் கழட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் வந்து இப்படி லூஸ் பண்ணிவிட்டு, ஐயோ இப்படி தெரியுதா, சாரி தெரியுதா, ஜஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு கிளென்சர் எல்லாம் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கணும். வெட்டாக இருக்கக்கூடாது ஃபேஸ் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து இதுதான் இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு போர் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி சும்மா அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா, சும்மா கையில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காட்டன் பேட்ஸில் வந்து அந்த டோனர் அப்ளை பண்ணுவாங்க, அந்த ஸ்டெப் தான் வந்து சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டால் அது தேவையில்லை. ஏன்னா உங்களோட காட்டன் பேடே வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அது வந்து வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் கையில் போட்டுட்டு சும்மா எடுத்து அப்ளை பண்ணி டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து வேறு எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நைட் டைம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், டே டைம் யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து வீக்லி ட்வைஸ், மேக்ஸிமம் த்ரைஸ். பெஸ்ட்டு என்ன கேட்டால் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்களே டேமேஜ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். ஏன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் மாதிரி தான். ஸோ கிளைகாலிக் ஆசிட் இது வந்து ஒரு ஆசிட் தான். ஸோ வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப போடக்கூடாது. இப்போ லைக் வந்து மற்ற நம்ம லைக் விட்டமின் சி, நியாசினமைட், சாலிசிலிக் ஆசிட் இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளைகாலிக் ஆசிட் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. வீக்லி ட்வைஸ் அதுவே போதும், உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்க்கு நான் சொன்னது ஒன் டைப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேக்லலாம் சிலருக்கு வந்து அக்னி இருக்கும். லைக் அந்த முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அக்னிஸ் இருக்கும். அதை பார்த்தா அப்படி ஸ்பாட்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க அந்த டைட்டாக வந்து இந்த ப்ரா ஸ்ட்ராப் போடுவாங்க, அந்த ஸ்ட்ராப்னால வந்து வந்திருக்கும். இல்லை சிலருக்கு வந்து ஃபேஸில் சிலருக்கு வரும், சிலருக்கு வந்து அவங்களுக்கே பார்த்திங்கன்னா பேக்லேயுமே வந்து வரும். ஃபேஸில் வந்துட்டு ஸ்டாப் ஆனவங்களுக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக் அக்னி வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 99% எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஓகே, பட் நீங்கள் அதை வந்து நீங்கள் இந்த ஆசிட் யூஸ் பண்ணி, கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் வந்து அண்டர் ஆர்ம் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஏதாவது காட்டன் பேடில் வச்சு வைப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த டர்ட்ஸ்மே வந்து நீங்கள் வரது வந்து விசிபிளாக பார்க்கலாம். அதில் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் மட்டும் போதும், ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட், ஸ்கின் வந்து ஃபேஸை விட அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ அதனால நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராக்டு ஹீல்ஸ், இந்த பாத வெடிப்புலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரை ட்ரை பண்ணதில்லை, பிகாஸ் எனக்கு வந்து கிராக்டு ஹீல்ஸ் இல்லை. நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கை இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, எல்போ இருக்குல்ல, இந்த எல்போ நீலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். ஸோ அப்படி டார்க்காக இருக்கவங்க வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமானது வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹேரில் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த நாசில் வச்சே வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஓகேவா, ஸோ வந்து ஜஸ்ட் கையில் எடுத்துகிட்டே நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து
மசாஜ் பண்ணிடுங்க. ட்ரை ஹேராக இருக்கணும், ஓகேவா? ஆயிலி ஹேர் கூட ட்ரை ஹேராக இருக்கணும். அதில் நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 ஹார், மேக்ஸிமம் 1 ஹார் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஷாம்பு கண்டிஷனர் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. டேண்ட்ரஃப்க்கு இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லலை 2 மந்த்ஸாக. 2 மந்த்ஸே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எனக்கு வந்து இவ்வளோ தான் காலி இருக்குது. இவ்வளோ, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம்ல. எனக்கு தெரிஞ்ச 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஒரு 6 டைம்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரை. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் இன்றைக்கி நைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு விசிபிளான சூப்பர் ரிசல்ட் பார்க்கலாம். அதனால் இதில் வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு குட்டி பாட்டில் இருக்குது, மென்ஷன் பண்ணுறேன். அந்த குட்டி பாட்டிலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் அதை விட உங்களுக்கு இதுதான் ப்ராஃபிட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்குல்ல, லெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் வச்சு ஷேவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸாக வரும். அந்த ஹேர் தாரோட வந்து பிளாக்காக டாட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி லெக்ஸ்க்குமே வந்து இந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும். நிறையா ப்ராப்ளம்ஸ்க்கு ஒன் சொல்யூஷன் அப்படின்னா இந்த கிளைகாலிக் டோனர் சொல்யூஷன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக லைக் ஸ்கின் கேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்கின் கேர் பற்றி தெரிஞ்சவங்க, ஸ்கின் கன்சர்னாக இருக்கவங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இது வச்சுருப்பாங்க. இது ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து சூப்பராக ரிசல்ட் இருக்கும். நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களுமே யூஸ் பண்ணுங்கள். பட் நான் சொன்ன மாதிரி வீக்லி ட்வைஸ் தான். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஆச்சுன்னு என்ன கேட்கக்கூடாது, ஓகேவா? யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து இவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னாலும் இல்லை லைக் அவங்களோட ப்ராடக்ட் இப்போ லைக் நைக்கா, அமேசான், வாட்டவர் அதில் பார்த்தீங்கன்னாலுமே டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், ட்வைஸ் டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி காட்டன் பேல் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, அதுவுமே வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் கையில் போட்டு ஜஸ்ட் டேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஸ் கிட்ட படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் அதை பற்றி எல்லாமே வந்து சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே நான் ஷேர் பண்ணிவிட்டேன். எனக்கு நல்லாவே இது வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் ஆச்சு. நான் மெயினாக பார்த்தது எனக்கு லைக் இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் பேரியரை வந்து நல்லா சேஞ்ச் பண்ண சொல்லலாம். லைக் எந்த மாதிரினா லைக் அந்த கிளியர் ஸ்கின், கிளாஸ் ஸ்கின், இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஷைனிங்காக இருக்கும் சொல்லுவோம்ல, ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது லைக் வலுவலு அந்த மாதிரி இது வந்து பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும். சரி, ஓகே. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.